வீரப்பன் எனப்படும் கு. சு. முனுசாமி வீரப்ப கவுண்டர் ஜனவரி 18, 1952 பிறந்தார். இவர் அக்டோபர் 24 சந்தன கடத்தல் வீரப்பன் என்று அழைக்கப்பட்டார். தந்தங்களுக்காக யானைகளை கொன்றவர், சந்தனக்கட்டை கடத்தல் செய்தவர், சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் மறைந்து வாழ்ந்தார். பல ஆண்டுகளாக வீரப்பன் தமிழக, கர்நாடகா, கேரளா அரசுகளுக்கு பெரும் சவாலாக விளங்கினார். ஒரு கட்டத்தில் சில 100 பேர் கொண்ட படையை தனக்கென வைத்திருந்தார். வீரப்பன் இவர் 184 பேரை கொன்றதற்காகவும் அதில் பாதிக்கு மேற்பட்டோர் போலீஸ்காரர்கள், வனத்துறை மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆவார். தந்தத்திற்காக சட்டவிரோதமான 200க்கும் மேற்பட்ட யானைகளை கொன்றதற்காகவும் தேடப்பட்டு வந்தார். இவர் இந்திய மதிப்பு சுமார் 5 கோடி மதிப்பிலான தந்தங்கள் கடத்தல்களில் ஈடுபட்டதற்காகவும், இந்திய மதிப்பு சுமார் 130 கோடி மதிப்பிலான சந்தன மரங்களை கடத்தியதற்காகவும் தேடப்பட்டு வந்தவர். 2004 கே. விஜயகுமார் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரால் கொல்லப்பட்டார். வீரப்பன் ஜனவரி 18, 1952 தமிழ் வன்னியர் சமுதாயத்தில் கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான கோபிநத்தம் என்னும் கிராமத்தில் பிறந்தார். இவருக்கு ஆஸ்மா பாதிப்பு இருந்தது. வீரப்பன் மலையூர் மம்பட்டியான் என்ற கைகோர்த்த கொள்ளையனின் செயல்களால் ஈர்க்கப்பட்டார். மம்பட்டியான் இரு கொள்ளை குழுக்களுக்கு நடுவே நடந்த சண்டையில் கொல்லப்பட்டார். மம்பட்டியானை கொன்றவரின் சகோதரனை கொன்றதே வீரப்பன் செய்த முதல் கொலையாகும். வீரப்பனுக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். சந்தன மர கடத்தல் செய்த தனது உறவினர் செவிக்கவுண்டரிடம் உதவியாளராக சேர்ந்து தனது குற்றவாளி வாழ்க்கையை தொடங்கினார் வீரப்பன். 1972 முதல் முறையாக வீரப்பன் கைது செய்யப்பட்டார். சந்தன மரம் கடத்தல் மற்றும் யானைகளை கொன்று அதன் தந்தங்களை கடத்தல் போன்ற சம்பவங்களை ஆரம்ப நாட்களில் வீரப்பன் செய்து வந்தார். பிறகு தன் குற்றங்களில் குறுக்கிடுபவர்களையும் கொல்ல ஆரம்பித்தார். 17 வயதில் தனது முதல் கொலையை செய்தார் வீரப்பன். காவலர்கள், வனத்துறை அதிகாரிகள் மற்றும் துப்பு கொடுப்பவர்களை வீரப்பனால் கொல்லப்பட்டவர்கள். 1987 தமிழ்நாட்டில் இருந்த சிதம்பரம் எனும் வனத்துறை அதிகாரியை கடத்தி கொன்றார். இந்த கொலை சம்பவம் மூலம் இந்திய அரசின் கவனம் அவர் பக்கம் முதலாக திரும்பியது. 1991 நவம்பர் மாதம் பண்டிலாப்பள்ளி நிவாஸ் எனும் வனத்துறை அதிகாரியை கொன்றார். அதற்கு அடுத்த வருடம் உயர்காவல்துறை அதிகாரி ஹரிகிருஷ்ணா உள்பட பல காவல்துறையினர் சென்ற வழியில் இடைமறித்து தாக்கி கொன்றார். நக்கீரன் ஆசிரியர் கோபால் பல நேரங்களில் வீரப்பனை நேரடியாக சந்தித்து மக்களுக்கு வீரப்பன் பற்றிய செய்திகளை உண்மையாக எழுதினார். இவருடைய வரலாறு சந்தனக்காடு என்று தொடராக இயக்குனர் வ. கௌதமன் அவர்களால் இயக்கப்பட்டு மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகியது. கன்னட திரைத்துறையின் முன்னணி நட்சத்திர நடிகரான ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் ஜூலை 30, 2000 கடத்தினார். ராஜ்குமாரின் சொந்த ஊரான காஜனூர் என்ற ஊர் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. காஜனூரில் அவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டுக்கு அவர் வந்திருந்தபோது ஆயுதந்தாக்கிய வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகளால் கடத்தப்பட்டார். வீரப்பனால் கடத்தப்பட்ட ராஜ்குமார் அவரது கட்டுப்பாட்டில் 108 நாட்கள் இருந்த நிலையில் நவம்பர் 15, 2000 வீரப்பனால் விடுவிக்கப்பட்டார். இந்த கடத்தல் நிகழ்வால் இந்திய மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையிலான உறவை மேலும் சீரழித்ததுடன் இரு மாநிலங்களுக்கும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியது. குறிப்பிட்ட சிலரை கடத்தி வைத்து கொண்டு தனது காரியங்களை சாதித்து கொள்வது வீரப்பனின் வழக்கமாக இருந்தது. 1997 கர்நாடகத்தின் கொள்ளைகால் வட்டத்தில் உள்ள புருடா காட்டுப்பகுதியின் மரபாலா என்ற இடத்தில் இருந்து வீரப்பனால் 9 வனத்துறை அதிகாரிகளை கடத்தப்பட்டனர். தனக்கு பொது மன்னிப்பு அளித்தால் அவர்களை விடுவிப்பதாக வீரப்பனால் கோரிக்கை விடப்பட்டது. ஆனால் வீரப்பனின் கோரிக்கைகளை யாரும் ஏற்கவில்லை என கூறி 7 வாரங்களுக்கு பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். ராஜகுமாரின் மகனான ராகவேந்திரா ராஜகுமார் கூறுகையில், வீரப்பனை பிடிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படையானது அவரை கடத்துவதற்கு 1 ஆண்டுக்கு முன்னரே வீரப்பனால் கடத்த வாய்ப்பு உள்ளதாக அவரை எச்சரித்தது. ஆனால் இதை என்னிடம் பொருட்படுத்தாத ராஜகுமார்
என்னிடம் வீரப்பன் பெறுவதற்கு ஒரு சட்டையும் வேட்டியும் தவிர வேறு ஒன்றுமில்லை என நகைச்சுவையாக கூறினார். ராஜகுமாரை கடத்தும் போது வீரப்பன் கர்நாடக முதல்வரிடம் கொடுக்கச் சொல்லி ஒரு ஒளிநாடாவை ராஜகுமாரின் மனைவி பர்வதம்மாவிடம் கொடுத்துவிட்டு சென்றார். அந்த ஒளிநாடாவில் ராஜகுமாரை விடுவிக்க தான் விதிக்கும் நிபந்தனைகளை நிறைவேற்றினால் அவரை விடுவிப்பதாகவும் அதற்காக ஒரு தூதரை தன்னிடம் அனுப்ப வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார் வீரப்பன். அடுத்த 2 நாட்களில் 2 மாநில அரசுகளின் தூதுவராக நக்கீரன் இதழின் ஆசிரியர் கோபால் அவர்கள் வீரப்பனை சந்திக்க வனப்பகுதிக்குள் சென்றார். நக்கீரன் கோபால் குழுவினர் மூலமாக வீரப்பனின் நிபந்தனைகள் அடங்கிய ஒளிநாடா வந்து சேர்ந்தது. அதில் வீரப்பனின் நிபந்தனைகள்: காவிரி நடுவர் மன்ற இடைக்கால உத்தரவின்படி தமிழகத்துக்கு 205 டிஎம்சி நீரை திறந்துவிட கர்நாடகம் ஒத்துக்கொள்ள வேண்டும். காவிரி கலவரத்தின் போது பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இழப்பீடு அளிக்க வேண்டும். பெங்களூரு திருவள்ளுவர் சிலையை உடனே திறக்க வேண்டும். அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அது உள்ளிட்ட நிபந்தனைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. இந்த கோரிக்கைகளுக்கு தமிழக கர்நாடக அரசுகளின் சார்பில் பதில் தயாரிக்கப்பட்டு அவை அறிவிக்கப்பட்டு பதில்கள் நக்கீரன் கோபால் மூலமாக வீரப்பனுக்கு அனுப்பப்பட்டன. வனத்தில் கோபாலிடம் அளித்த பதிலில் வீரப்பன், அரசின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறிய வீரப்பன் மேலும் கூடுதல் நிபந்தனையாக 10ஆம் வகுப்பு வரை தமிழே பாடமொழியாக இருக்க வேண்டும். சின்னாம்பதி வாச்சாத்தியில் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என 2 புதிய நிபந்தனைகளையும் சேர்த்தார். இதற்கிடையில் நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட காரணங்களால் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதற்கிடையே ராஜகுமாருடன் கடத்தப்பட்ட அவரது உதவியாளர் நாகப்பா வீரப்பனின் பிடியிலிருந்து 2000 செப்டம்பர் 28ஆம் நாள் தப்பித்து வந்தார். இதன் பிறகு ராஜகுமாரை மீட்க பல நெடுமாறன், பேராசிரியர் கல்யாணி, கே. சுகுமாரன் ஆகியோர் கொண்ட குழுவினர் வனத்துறைக்குள் சென்றனர். ராஜகுமாருடன் கடத்தப்பட்ட அவரது மைத்துனர் கோவிந்தராஜுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரை நெடுமாறன், நக்கீரன் கோபால் குழுவினருடன் வீரப்பன் அனுப்பி வைத்தார். நவம்பர் 14, 2000 அன்று நெடுமாறன் குழுவினர் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றனர். அன்று இரவு வீரப்பனிடமிருந்து ராஜகுமாரை விடுவித்து அழைத்து வந்தனர். நவம்பர் 15ஆம் நாள் ராஜகுமாரை விடுவிப்பதாக அறிவிக்கப்பட்டது. வீரப்பன் அவர்கள் அக்டோபர் 18, 2004 அன்று வீரப்பன் மற்றும் அவனது 3 கூட்டாளிகள் கே. விஜயகுமார் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை மற்றும் என்.கே. செந்தாமரைக்கண்ணன் ஆகியோரால் கொல்லப்பட்டனர். தமிழ்நாட்டின் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாராப்பட்டி கிராமத்திற்கு அருகில் இந்த என்கவுண்டர் நடந்தது.